ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போது என்ன இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன். இதை யோசிச்சுட்டு வந்தேன். ஏங்க இப்போது நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். அது இப்போ நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்கும் தெரியும். இதில் டவர்ஸ் மூலிமா, செல்ஃபோன் டவர்ஸ் மூலிமா யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆல்ரெடி ஒரு கேபிள்ஸ் மூலிமா வந்து நம்ம இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுறோம்னு எல்லாருக்கும் தெரியும். பட்டு இங்கேருந்து ஓகே. பட் இப்போ அதர் கண்ட்ரீஸ், அதாவது சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரிலாம் அதர் கண்ட்ரீஸ்லாம் இருக்குதுன்னா, நம்ம இங்கேருந்து எப்படி வந்து ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம். இப்போ டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே அனுப்பும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம எது வழியாக நம்ம அனுப்புகிறோம், எது வழியாக அவங்க வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ணி எது வழியாக நம்ம, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக, இப்போ வித்தின் செகண்டில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறோம் அப்படின்னா அதர் கண்ட்ரீஸில் உள்ளவங்களாம் பார்க்க முடியும். ஸோ அது எது வழியாக வந்து அவங்க வந்து அதை டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுமா? எல்லாருமே மோஸ்ட்லி நினைப்பீங்க நம்ம சேட்டலைட் மூலியமாக வந்து நம்ம அதை அவங்களுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம அனுப்புகிற வந்து சேட்டலைட் போயிட்டு சேட்டலைட்லேருந்து அவங்களுக்கு போகுது, அந்த மாதிரி வந்து அவங்க மைண்ட் செட் இருக்கும். பட் ஆனால் எது வழியாக அப்படி நம்ம வந்து டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, கடலில் வந்து நிறையா ஒயர்ஸ் மூலியமாக, சரியா? ஒயர்ஸ்லாம் வந்து ஆப்டிக்கல் கேபிள்ஸ் அப்படி சொல்லுவோம். அந்த கேபிள்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால தான் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. ஓகே.